சிம்மாசனம் அது மன்னர் சிம்மாசனம், காற்று சிம்மாசனம் இது மக்கள் சிம்மாசனம். இது காற்று சிம்மாசனம் நிகழ்ச்சி. காற்று சிம்மாசனம் இது மக்கள் சிம்மாசனம் கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலைய தயாரிப்பு. ஒரு அழகான உலோகம், அது ரொம்ப பசும் பொன் நிறத்துல இருக்கும், எல்லாருக்கும் பிடித்த உலோகம். இந்த உலகத்திலேயே மிக அதிகமாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த உலோகத்தை இந்தியர்கள் மிக அதிக அளவில் விரும்புகிறார்கள், நேசிக்கிறார்கள் என்பது நிச்சயமான உண்மை. அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதன் மீது அதிகமான ஈடுபாடு உண்டு, நேசம் உண்டு, காதல் உண்டு, ஈர்ப்பு உண்டு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். குழந்தைய கொஞ்சணும்னு சொன்னா கூட இதோட பேரை சொல்லிதான் கொஞ்சுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு உலோகம். அதோட என்ன சொல்றது, எக்கனாமிக்கல் பொருளாதார பயன்பாட்டை தாண்டி அதனுடைய அழகுணர்ச்சி, அதனுடைய கவிதை உணர்ச்சி, அதனுடைய மென்மையான அந்த புனித தன்மை, இதற்காக இந்த உலோகத்தை எல்லோருமே போற்றி பேசுவோம். அதை தாண்டி கவிஞர்களுக்கும் பிடித்த ஒரு உலோகம் அதுதான், பொதுமக்களுக்கும் பிடித்த ஒரு உலோகம் அதுதான். ஏழைகளின் கனவாகவும் அது இருக்கும், பணக்காரர்களின் கனவாகவும் அது இருக்கும். இப்படி ரொம்ப நீளமான புதிர் போய்கிட்டே இருக்கு. அதுலயும் கோயம்புத்தூர் இந்த உலோகத்துக்கு மிகவும் பெயர் பெற்றது. இங்குதான் அதற்கான பட்டறைகள் அதிகமாக இருக்கின்றன, அதற்கான தொழிற்சாலைகள் அல்லது அதற்கான கடைகள் அதிகமாக இருக்கின்றன என்பது நம்முடைய சமூக வரலாறு சொல்லுகின்ற உண்மை. எதுன்னு இது நேரத்துக்கு நீங்க கணிச்சிருப்பீங்க, ஒண்ணுமே இல்ல, எல்லோருக்கும் பிடித்தமான தங்கம் அல்லது பொன். அதைத்தான் நாம் இன்றைக்கு சிம்மாசனத்தில் ஏற்றி இருக்கிறோம். இன்றைய காற்று சிம்மாசனம் தங்க சிம்மாசனமாக நமக்காக வருகிறது. காற்று சிம்மாசனம் இது மக்கள் சிம்மாசனம், கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலைய தயாரிப்பு. இன்றைய காற்று சிம்மாசனத்தில் நம்மோடு பொன்னோடு சம்பந்தப்பட்ட எல்லோரும் இருக்கிறார்கள் என்று சொல்வதை விட அவர்கள் மனதும் பொன்னாக இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நல்லவர்கள் வந்திருக்கிறார்கள், ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் உங்களுக்கெல்லாம், வணக்கம், வரவேற்பும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்ற இந்த அன்பர்களை தவிர சிறப்பு விருந்தினர்களும் வழக்கம் போல் இருக்கிறார்கள். நம்முடைய கோயம்புத்தூரில் தங்க நகை தொழில் செய்கின்றவர்களின் சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஐயா முத்து வேங்கடம் அவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று தங்க நகை கடையின் உரிமையாளர்களில் ஒருவரான நமக்கு மிகவும் பரிச்சயமான விஜயகுமார் அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி இன்னும் சிலரும் வருகிறார்கள். எனவே தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கான பல கேள்விகள் இங்கே புதைந்திருக்கின்றன. தங்க புதையல் இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். முதல்ல இந்த அன்பர்களோட அறிமுகம். வணக்கம் ஐயா. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரகுங்க. கடை வீதியில பற்ற வச்சிருக்கேன். கடை வீதியில பற்ற வச்சிருக்கீங்க. சரி, எத்தனை வருஷமா இந்த தொழில்? நான் ஒரு 15 வருடத்துக்கு மேல செஞ்சுட்டு இருக்கேன். ஓ, ரொம்ப சந்தோஷம். ஐயா உங்க பேரு? வணக்கங்க. வணக்கம். பெரிய கடையில் பற்ற வச்சிருக்கேன். 30 ஆண்டு காலமா நான் தங்க செஞ்சுட்டு இருக்கேன். கூடுதல் தொழிலாளியா இருந்துன்னு வச்சுக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்டா 43 வயசு ஆச்சுங்க. சின்ன வயசுலயே 13 வயசுல நான் தங்க வேலைக்கு வந்தேங்க. ஓ, ரொம்ப 13 வயசுல இருந்தே பழகின ஒரு உலோகம். அதனாலதான் உங்க சட்டையும் கூட தங்க நிறத்திலே இருக்கு இல்ல? ரொம்ப சந்தோஷம். ஐயா உங்க பேரு? வணக்கம். என் பேர் சுரேஷ்குமார். இடையர் வீதியில நகைக்கடையில இருக்குங்க. நகைக்கடையில பணியாற்றுறீங்களா? பணியாற்றுறோம். அப்ப சேல்ஸா இருக்கு, மேனேஜர். ரொம்ப சந்தோஷம். ஐயா உங்க பேரு? வணக்கம். என் பேர் எஸ் விக்ரமன். 16 வருடங்களா பெரிய கடை வீதியில பற்ற வச்சிருக்கோம். எல்லாரும் பற்ற வச்சிருக்கீங்களே, நல்லா இருக்கு இது, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆமா உங்க பேரு? கீதா லட்சுமி. டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லரிங் பண்ணிட்டு தங்கம்னா பிடிக்கும்ல? பிடிக்காதுன்னு எந்த லேடி சொல்லுவாங்க? ஜென்ஸும் சொல்ல மாட்டாங்க, அதே சொல்ல மேக்ஸிமம் பெண்கள் சொல்ல மாட்டாங்க. இல்ல, ஆண்களுக்கும் பிடித்தது. பெண்களை மயக்கிறதுக்கு உண்டான ஒரு பொருள்னா அது தங்கம் தான். அது இல்ல, ரொம்ப சந்தோஷம். நீங்களும் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். ஐயா உங்க பேரியா? என் பேரு ரத்னம். நான் 40 வருஷமா இந்த தொழில இருக்கிறேன். இந்த தொழில 40 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அதனுடைய டிசைனுங்க அதெல்லாம் போடுவேன் நான். நீங்க கடை உரிமையாளரா? இல்ல 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 இல்ல, தொழிலாளியே தான். தொழிலாளி, பரம்பரை தொழிலாளி.
அதாவது எங்க பரம்பரை தான் இது இதனுடைய முன்னோடிகள். அப்படியா? ஆமா, விஸ்வகர்மா அந்த பரம்பரை கலை தொழிலாளி. ஓ, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கம்பீரமா சொல்றீங்க அந்த விஷயத்த. ரொம்ப சந்தோஷம். ஐயா, உங்க பேர்? வணக்கம். கோயம்புத்தூர்ல கெம்பட்டி காலையில் இருக்கேன். 20 வருஷமா தங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன். 20 வருஷம். இப்போ 1 வருஷமா தான் துணி கடையில் வேலை செய்யறேன். ஏன்? துணி அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது விவாதத்துல பங்கேற்கலாம். சரி, விவாதத்துல பேசலாம். நீங்களே முன் தயாரிப்போட வந்திருக்கீங்க. அப்படி இல்லை, இருக்கிறத அப்படிதான் சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. முதல் பொண்ணு வந்து மின்னிட்டு இருந்தது. இப்ப பொண்ணு வந்து மங்கிருச்சு. இப்ப நிறைய பேசலாம் அதை பத்தி. ஐயா, உங்க பேரையா? வணக்கம். பேர் கணேசன். இடையர் வீதியில வந்து ஜுவல்லரி வச்சிருக்கோம். அப்புறம் பட்டறையும் வச்சிருக்கோம். பட்டறை ரெண்டுமே வச்சிருக்கோம். எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு? எங்க அப்பா வந்து 50 வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து இப்ப இதுல வந்து 25 வருஷமா ஆச்சு. ஓ, விஸ்வகர்மா. ஆரம்பத்துல இருந்தே இந்த ஆரம்பத்துல இருந்தே எங்க அப்பா வந்து இதே தொழில் தான், நாங்களும் இப்ப இதே தொழில் தான் பண்றோம். ஓ, சரி. எனக்கு உங்க எல்லாத்தையும் பொதுவா ஒரு கேள்வி முதல்ல என்னன்னா, தங்கம் அப்படிங்கிற அந்த உலோகம் ஏன் கோயம்புத்தூர்ல அல்லது கொங்கு தேசத்துல மட்டும் அதிகமா அந்த பட்டறை அந்த தொழில் செய்கிறவர்கள் அதிகமா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தரா சொல்லுங்களேன். பொதுவாக தொழில் நகரம் இது கோவை நகரம். தொழில் நகரத்துல வந்து தங்க நகை தொழிலாளர்கள் வந்து அதிகமா இங்க வந்து அதுதான் ஏன்னு கேக்குறேன். என்ன காரணம் இருக்க முடியும்? அந்த அளவுக்கு வந்து தொழில்நுட்பம் வந்து இங்க வசதி வாய்ப்பு இங்க அதிகமா இருக்கு. அதனால வந்து பக்கத்து ஊர்ல இருந்து வர்றதுக்கு இது வந்து ஒரு பெரிய சிட்டியா இருக்கிறதுனால வந்து எந்த ஊரை விட இந்த ஊர் வந்து எல்லா சமூகத்திலயும் வேலை செய்யறாங்க. அதுவும் ஒரு காரணம், அதிகமா இருக்கிற காரணம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோயம்புத்தூரை தவிர்த்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து தங்க நகை தொழில் வந்து இவர் சொன்ன மாதிரி விஸ்வகர்மா சமூகத்தை சார்ந்தவர் மட்டும்தான் செய்யறாங்க. கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டா அனைத்து சமூக மக்களுமே இந்த வேலை செய்யறாங்க. அவருக்கு ஒரு காரணம் இருந்திருக்கு, தேவை இங்க அதிகம் இருந்திருக்குது. அதுதான் உண்மை. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்லி கோயம்புத்தூரை சொல்றோம். கோயம்புத்தூர்ல பல தொழில் செய்யக்கூடிய பல மக்கள், பல நாட்டு அதாவது வடநாட்டு மக்கள், மற்ற கேரளா சார்ந்தவர்கள் எல்லாருமே கோவையை மையமா வச்சு இங்க வந்து தொழில் செய்யறாங்க. அதை ஒட்டியே வந்து தங்க நகையும் அப்படியே வளர்ந்துன்னு வச்சுக்கல. அப்ப அவங்க சமூகத்தின் பற்றாக்குறை காரணமாக மற்றவர்கள் அதை சேர்ந்தாங்க. எல்லாமே பக்கத்துல இருக்கிறவங்க அப்படிலாம் தான் நான் வேலைக்கு சேர்ந்தேன். அப்படி சேர்ந்து எல்லாரும் வரங்கட்டி கோயம்புத்தூர்ல வந்து தங்க நகை தொழில் பெரிய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம். இந்தியாவிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 சென்டர், பெரிய சென்டருங்க. மும்பை, கல்கத்தா, அடுத்தது கோவை தான் சொல்லலாம். சென்னை கூட வராது. சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் எந்த நகரம் வராது. கோவைக்கு அப்படி ஒரு பெரும் பழமையான ஒரு வரலாறு மாதிரி. ரொம்ப பெருமையா அழகா சொல்றீங்க. ஐயா, நீங்க சொல்லுங்களேன், உங்களோட கருத்துப்படி ஏன் கோயம்புத்தூர்ல அல்லது கொங்கு தேசத்துல அதிகம்? கொங்கு தேசத்துல பொறுத்த வரைக்கும் இங்க வந்து இந்த மக்கள் வந்து விரும்புறது ஜுவல்லரி வந்து நிறைய விரும்புறாங்க. அதனால எல்லாரும் இந்த கோவையை தேர்ந்தெடுத்து கோவைக்கே வர்றாங்க. சுற்றுவட்டார தென் மாவட்டத்துல இருந்து எல்லா பக்கமும் இருந்து கோவைக்கு தான் வர்றாங்க. கோவையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நமக்கு தண்ணி நல்லா கிடைக்குது. அதனால தங்கத்துக்கு வந்து கலர் எடுக்கிறோம் பாத்தீங்களா, அதனுடைய கலருக்கு நம்ம தண்ணி தேவைப்படுது. அதனால பொன்னிறம் நல்லா மஞ்சளா இருக்கும். ஓ, சரி சரி சரி. நீங்க என்ன தம்பி நினைக்கிறீங்க? கோயம்புத்தூரை சுத்தி கிராமங்கள் இருக்கு. இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு சென்டரான இடங்க. அதனால நிறைய மக்கள் இங்க வர்றாங்க. அது மாதிரி திறமையான ஆள்கள் இங்க கொஞ்சம் நிறைய இருக்காங்க. அதனால நிறைய டிசைன்ஸ் இங்க ஒரு வழி பிற மாநிலங்களுக்கு சப்ளை ஆகிற அளவுக்கு இருக்குங்க. அதனால இங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கேரளால இருந்து வேற தமிழ்நாட்டிலேயே வந்து அதர் பக்கத்து ஊர்ல இருந்து எல்லாருமே வந்து கோயம்புத்தூர்ல தான் வந்து வேலை பழகி எல்லாமே வந்து இங்கதான் நிறைய செஞ்சாங்க. அதனால வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர்ல வந்து நல்லா தொழிலுக்கு செய்யறதுக்கு எல்லா மிஷினரிஸ் எல்லாமே வந்து இங்க வந்து அதிகமா வந்து பக்கத்துல கிடைக்கும். வேற எந்த ஊர்லயும் இந்த மாதிரி டை கடை அது இதெல்லாம் பக்கம் பக்கமா இருக்கு. என்ன கடை? அது உள்ள டிசைன் உருவாக்குவதற்கு வந்து எந்த இதுவுமே வந்து பக்கத்துல இருக்காது. எல்லாமே நம்ம 15 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் தள்ளி போக வேண்டியிருக்கு. இங்க வந்து எல்லாமே வந்து நமக்கு வந்து அமைஞ்சு கிடைச்சிருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இங்க இருந்து வரும்போது நிறைய தொழில் எங்க செய்யறாங்கன்னா இங்கதான் சொல்லுவாங்க. அது ஏன்னா திறமைசாலி தான் மெயின் இங்க இருக்கிறது. ஒரு நகையை கொண்டு வந்து கொடுத்து இந்த மாதிரி செய்யணும்னா அது உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. அது இங்க கோயம்புத்தூர்ல மட்டும்தான் அது நடக்கும். மற்ற வேலையில என்னன்னா நம்மளுடைய பேட்டர்ன் வச்சுதான் அவங்களே செஞ்சுட்டு இருக்காங்க. ஓ, நீங்க தான் முதல்ல அதாவது கோயம்புத்தூர்ல இருக்கிற பட்டறை தொழிலாளர்கள் அதுதான் இது வந்து வளருது. அதுபோல ஐயா சொன்ன மாதிரி கருத்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி, சிறுவாணி தண்ணி இங்க கிடைக்கிறதுனால வாழ்றதுக்கும் நல்லா இருக்கு. அதுவும் பொண்ணு வந்து மின்றதுக்கும் நல்லா இருக்கு. அதான் வந்து என்னன்னா கோயம்புத்தூருங்கிறது வந்து தங்க தொழிலுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கு. நிச்சயமா அதுதான் ரொம்ப அழகா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அந்த கம்பீரமான தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம்.
அதாவது இந்திய பாரதிய கலாச்சாரத்துல முக்கியமானது தங்கம். திருமணம், தாலி. ஆமா, எல்லா விதமான தாலியும் செய்யக்கூடியவங்க நம்ம கோயம்புத்தூர் இருக்காங்க. ஓ, அது மாதிரி ஒரு விஷயம் என்ன, எல்லா கலாச்சாரமும் நம்ம கொங்கு நாட்டுல இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்குது. ஐயா சொன்ன மாதிரியே தண்ணி மாதிரி இங்க இருக்கிற மக்களும் அதே மாதிரிதான். அந்த ஒரு காலகட்டத்தில், அதாவது ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னே நம்ம இந்த கலாச்சாரத்துல அதுக்கு வேண்டிய உற்பத்திக்காக இந்த பரம்பரை இவர் சொல்லிட்டாரு விஸ்வகர்மான்ட்டு, அந்த பரம்பரை விஸ்வகர்மனை இங்க இதை அனுப்பியிருக்கிறாங்க நம்ம கோவை மாநகரத்துல. நாங்க அத்தனை சமூகத்துக்கு சொந்தக்காரங்க, எங்களுக்கு அத்தனை சமூகத்துக்கு சொந்தக்காரங்க. ஏன்னா நாங்க அத்தனை சமூகத்துக்கும் அத்தனை மதத்துக்கு தாலி நாங்க தான் கொடுக்கிறோம். அது நேரம் பார்த்து கொடுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அதனுடைய படைப்புக்காக நாங்க வந்திருக்கோம். இந்த கொங்கு நகரம் தான் அதுக்கு வளமான மண். ரொம்ப அழகா இருக்கு நீங்க சொன்னது. ஆமா, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நகை மேல எவ்வளவு ஆர்வம் உண்டு? இல்ல, ஒரு நகை சேர்க்கணும், நகை வாங்கணும்னா எவ்வளவு நாள் கனவு காண்பீங்க, எவ்வளவு நாள் சேர்த்து வைப்பீங்க ரூபாய? ரொம்ப நாள் கனவு காணுன்னா கனவு அடைக்க யோசிக்க வேண்டிய சூழ்நிலை நாங்க இருந்தோம். சரிங்களா? இப்ப கடைசியில கனவு காண்டு ரொம்ப கஷ்டம். ஆனா தங்கம் சிறுக சிறுக சேர்த்து அதை வாங்குற முன்ன என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டம் தான். ஆனா அதை வாங்கி அதுல வர சந்தோஷம் வாங்கினதுக்கு அப்புறம் தாங்க முடியாது. அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த சின்ன சின்னதா குருவி சேர்க்கிற மாதிரி சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சின்ன சின்ன சீட் போட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிறமா சேர்த்து அப்புறம் அந்த பணத்தை வாங்கி வீட்டுக்கு அந்த நகை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் பயங்கர சந்தோஷமா இருக்கும். நீங்க 20 வருஷமா அந்த பட்டறையில வேலை பண்ணிட்டு ஏன் இப்ப திடீர்னு நான் துணி கடைக்கு போயிருக்கீங்க? ஆமா, இப்ப என்னன்னா 20 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப வேலை செய்யும் போதெல்லாம் நம்மளுக்கு உண்டான லாபங்கள் நம்மளுக்கு கொடுக்குறவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இது நான் சொல்றது என்னுடைய ஒருத்தனுடைய கருத்து இல்லை. ஒரு 30,000-40,000 பட்டறையே இருந்தது. அதாவது கம்பெட்டி காலனிங்கிறது கூட கோயம்புத்தூரை சுற்றி ஒரு 40,000 பட்டறை ஒரு இடத்துல இருக்கும். இப்போ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000க்குள்ளதான் வரும். குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் குடும்பங்கள் வரும். இப்போ என்கிட்ட இருந்தப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பையங்களா இருந்தாங்க. அப்ப நான் ஒரு குடும்பம். அப்ப அந்த பசங்களால இப்போ வளர்ந்து கல்யாணம் ஆகும்போது அவங்களுக்கு இப்போ தனித்தனி குடும்பம். ஆனா அவங்களுக்கு வேலை தெரியறது இது பட்டறை வேலை மட்டும்தான். இப்போ ரீசனா பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷமா இது அழிஞ்சிருச்சுன்னு சொல்லணும். அதான் முதல் பொண்ணு மின்னிட்டு இருந்தது, இப்ப மங்கிருச்சு. அது சொல்றது சரியா? கரெக்ட். என்னன்னா அண்ணன் துணிக்கடிக்கு போயிட்டே இருந்தாரு, நான் போறேன்னு சொல்றேன். ஏன்னா ரொம்ப வேலை நிறைய விட்டுட்டு போனீங்கன்னா என்ன பண்றது? எங்களுக்கு விட்டுட்டு போனாங்கிறது விட ஒரு 10 பேர் சொல்லலாம். நான் இருக்கிறேன், எத்தனை பேரை காப்பாத்துவீங்க? சரி, பட்டறையில நீங்க இருந்தீங்க, உங்களுக்கு அதனோட லாபம் வந்ததுன்னா முதலாளிகள் உங்களுக்கு அந்த லாபத்துல பங்கு இருக்கும். ஆனா அது என்ன பண்றாங்கன்னா உரிமை பேரம் பேசுறாங்க. இப்ப 5 ரூபா தர்றாங்க அண்ணாங்க, 4 ரூபா தர்றாங்க. ஒரு வேலை செய்யும்போது 4 ரூபா தர்றாங்க. அதாவது டச்சு கணக்கு. அதாவது பட்டறை வேலை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 5 டச்சு தர்றாங்க. சமைச்சிட்டு இருந்தப்போ லாபம் இருந்தது. ரெண்டாவது என்ன பண்ணாங்க, 4 டச்சு தர்றாங்க. சரி, 4% தர்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் அளவா செய்யறது இன்னமும் பண்ணலான்ட்டு 4க்கு அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் பேரம் பேசுறாங்க. கிராமுக்கு 100 ரூபாய் வாங்கிக்கிறியா கூலிக்கு. அப்ப நாம என்ன பண்ண முடியும்? அப்ப நம்ம இருக்கிறது இப்படிதான் எல்லாருடைய நிலைமை. நீங்க ஒரு முதலாளி, கடையோட முதலாளி, நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த குற்றச்சாட்டுக்கு? நீங்க அதாவது இன்னைக்கு மக்களுக்கு அன்னைக்கு நம்ம கொடுத்த வேஸ்டேஜ் சேதாரம் நம்ம 10%னா 10% நகைக்கடைக்காரங்க, இந்த நகைக்கடைக்காரங்க கிட்ட நம்ம நல்லபடியா வாங்கணும், நல்லபடியா போகணும்னு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட வாங்குற மக்களே பேரம் பேசிதான் வாங்குறாங்க. அதனால நீங்க அப்ப நகைக்கடைக்காரங்க கிட்ட பேரம் பேசும்போது அதே நகைக்கடைக்காரங்க தொழிலாளர்கள் கிட்ட அதே மாதிரிதான் பேரம் பேசி. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, எத்தனை பேரம் பேசுற பொதுமக்கள் வராங்க, எத்தனை பேருக்கு நீங்க சரின்னு அது மாதிரி குறைச்சு கொடுத்துறீங்க? அதுக்கு எல்லாத்துக்கும் சூழ்நிலைதான். 100 ரூபாய் 200 ரூபாய். இப்ப தங்கத்தை பாத்தீங்கன்னா நீங்க தங்கன்னு பொதுமக்களுக்கு ஒண்ணுதான் தெரியும். ஆனா அந்த கடைக்கு போனோம்னா பேரம் பேசுற மாதிரி வச்சிருப்பாங்க. அரிசியில் எப்படி 10 ரூபாய் அரிசி இருக்கு, 20 ரூபாய் இருக்குது, 30 ரூபாய். ஏன் கழுத்தெல்லாம் கருப்பாயிருது, புண்ணாயிருது, ஒத்துக்கலைங்கிறாங்க. அப்புறம் ரொம்ப அதிகமா சேர்த்து தரம் கம்மியா இருக்கு. நீங்க சொல்லுங்களேன், தரம் கம்மியா இருக்கு. நீங்க அந்த கடையில மேனேஜரா இருக்கீங்க, எவ்வளவு தூரம் இந்த மாதிரியான ஏமாற்று வேலைகள்லாம் நடக்குது? ஏமாற்று வேலைகள் நம்ம அதனாலதான் இப்ப கவர்மெண்ட் இது ஒரே தரம் தான் தரணும்னு சொல்லி கொண்டு வந்தோம்.
இது தரம் கம்மியா கொடுக்க காரணம் வந்து ஒவ்வொருத்தரும் தான் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததுனாலதான் தரம் கம்மியா அந்த மனசாட்சி அடகு வச்சுட்டு அதை செய்துட்டு இருந்தாங்க தவிர்க்க முடியாத காரணத்தினால அவங்க செய்தது சுச்சுவேஷன் குடும்ப சூழ்நிலை அதனால அவங்க தவிர்க்க முடியாம அதை செய்துட்டு இருந்தாங்க. கலப்படம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து இப்ப வந்து இல்லைங்க. இப்ப வந்து ஒரு 10 வருஷமா அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. அந்த மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்ல. சிலருடைய உடம்பு சூட்டுக்கு உங்களுக்கு தண்ணி மாறும்போது கருப்பு அதனுடைய காரணத்தினால்தான் இதாச்சு காலமா இருக்கு. அது நிச்சயமான உண்மைதானா? உறுதிப்படுத்துறதுக்கு தான் வந்து இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட VSR Silks, நூறடி ரோட், கோவை. பெரிய கேள்வி எல்லாத்துக்குமே பொதுவாக நினைக்கிறேன். இந்த நகை வாங்க வர்றவங்கள்ட்ட நீங்க அந்த வேஸ்டேஜ் போடுறீங்க, அந்த செய்தி அதை எடுத்து நாங்க வாங்கிக்கிறோம். நீங்க செய்யும் போது வேஸ்டேஜ் இல்லாம செய்ய வேண்டிய நகை பண்றவங்களோட பொறுப்பு. அந்த நகை பண்ற வேஸ்டேஜ் எடுத்து எங்க வாங்குறவங்க தலையில ஏறணும். ஒரு நுகர்வோர் அது தரும். அது எப்படி பல குடும்பங்கள் இருக்குது. ஏதோ நீங்க சொல்ற வேஸ்டேஜ் எங்க மக்கள்கிட்ட ஏன் வாங்குறாங்கன்னு கேக்குறீங்க. ஒருத்தர் தங்க வச்சிருந்தாங்கன்னா பொருள் வச்சிருக்கிறதுனால தங்க வச்சிருக்காங்க. இல்ல வேஸ்டேஜுக்கு நாங்க பணம் கொடுக்கறோம். அந்த தங்கம் எங்க கையிலயும் வரல, உங்க கையிலயும் வரல. அப்புறம் எதுக்கு நாங்க உங்களுக்கு இது என்னையா ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. சொல்ல தெரியல. என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு 100 கிராம் வேலை செய்யறாங்க. 100 கிராம் வந்து என்கிட்ட ஒர்க் கொடுக்குறாங்க, வேலை செய்ய கொடுக்குறாங்க. அதுக்கு எங்களுக்கு 5 கிராம் 6 கிராம் சொல்லி சேதாரம். சோ இந்த 6 கிராம் வேஸ்டேஜ் எங்க யார் கையில போகுது? எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆமா, கேளுங்களேன். இப்போ ஒரு 100 கிராம் தங்கத்தோட விலை, இன்னைக்கு ஒரு கிராமத்தோட தங்கத்தோட விலை வந்து 2650 ரூபா வச்சுங்களேன். 100 கிராமுக்கு 2,65,000 ஆச்சு. கோல்டு நீங்க திரும்பி அப்படியே சேல் பண்ணும் போது 916 தங்கமா இருந்தா திரும்ப வந்து மீறி போனா கிராமுக்கு 50 ரூபா குறைவா நீங்க வித்தரலாம். கணக்கே நீங்க சொல்றது யாருக்குமே புரியாது பொதுமக்களுக்கு. இப்போ ஒரு 100 கிராம் நகை செய்யறோம். அந்த 100 கிராம் நகைக்கான கூலி எனக்கு கொடுக்கணுமா இல்லைங்களா? அதுதான் அந்த 5 கிராம் சேதாரம்ங்கிறது வந்து அதுலதான் குறைச்சு இப்ப ரொம்ப கம்மியாயிட்டு. அதுதான் சேதாரம் சொல்றது. பின்ன அந்த 100 கிராம் தங்கத்துல இருந்து நாங்க வேற எதுவும் செய்ய முடியாது. இந்த 5 கிராம்ங்கிறது தான் எங்களோட சேதாரம். இதை வாங்கித்தான் நாங்க வந்து இதுல டை, கம்பி, கட்டிங், பாலிசிங், இப்படி நிறைய வேலை இருக்கு. உருவாக்கும் போது உண்டான இது இல்ல அந்த சேதாரம் கம்மியாயிருக்கு. அதுல போக அதுல மீதி கிடைக்கிற காசு தான் எங்களுக்கு கிடைக்கும். அதுதான் எங்களுடைய கூலி. அதுக்கு நாங்க இவர்கிட்ட இருந்து வாங்கி நாங்க சேல் பண்ணுவோம். நல்லா இருக்கு கதை நல்லா இருக்குன்னு உண்மையே இதுதான். அவர் சொன்ன மாதிரி 5% 5 கிராம் 5 கிராம் சேதாரத்துல வந்து எங்களுக்கு தர்றாங்க. எங்களுக்கு 5 கிராம் சேதாரம் தர்றாங்கன்னா அதுல 3 கிராம் பாதி சேதாரம் 2.5 கிராம் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு அந்த பொருள் உருவாக்கும் போது அந்த தங்கம் வந்து வேஸ்டேஜ் போயிட்டே இருக்கு. வெளியில போகுது இல்ல, அதுதான் கூலி. பாதிதான் எங்க அவங்களுக்கு கிடைக்குமே. 1000 ரூபாய்க்கு வந்து சேதாரம் வந்து கடைக்காரங்க எங்களுக்கு கொடுக்கறாங்கன்னா அவங்களுக்கு 500 ரூபா தான் கிடைக்கும். பாக்கி எல்லாம் ஒவ்வொரு இப்ப டை அடிக்கிறேன்னு சொன்னா டை கடைக்கு போனா அவங்க 100 மில்லி எடுப்பாங்க. கம்பி இழுக்கிறேன்னா அவங்க இழுத்தெல்லாம் வரும்போது 100 மில்லி போயிடும். இப்படியே இந்த தங்கம் வந்து தேய்மானம் வந்து ஒவ்வொரு மிஷின் போது போயிட்டே தான் இருக்கும். 5 கிராம் வந்து எங்களுக்கே கிடைக்கும். பாதிதான் சும்மா. 5 கிராம் 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 5 கி
ஓகே ஓகே. அவங்களுக்கு அதுதான் பணம் கொடுக்க மாட்டோம். 100 கிராம் பணத்துக்கு பதிலா 100 மில்லியன். சரி, அவங்க அந்த 5 கிராம் தான் குறைப்பாங்களா இல்ல இன்னும் ஜாஸ்தியும் கூட குறைச்சுப்பாங்களா? அதுக்கு மேல ஜாஸ்தி குறைஞ்சா கடைக்காரங்க எங்க அடிச்சு போடுவாங்க. ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. லிமிட் 100க்கு 5 கிராம்னு வச்சுக்கோங்க. ஒரு பொருள் வந்து ஒரு நகை வந்து உருவாக்கும் போது பாட்டு பாட்டா 10 பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது கம்பி இழுக்கிற இது அந்த அது வந்து ஒருத்தரே செய்யறது இல்லைங்க. இப்போ ஒரு நகையை வந்து அந்தந்த பாட்டு பாட்டா ஒவ்வொரு நகை தொழிலாளி இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் வந்து நகை தொழிலாளிக்கு உள்ளே கூலி கொடுக்கறது இல்லை. அதாவது அந்த அதுக்கு பதிலா அந்த தங்கத்தை அவங்க சேதமா எடுத்துக்கிறாங்க. அதுல இன்னொரு முக்கியமா பாருங்க, அது மெயினா கடையில இருந்து வாங்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து 85% சேதம் வெளியே தான் போகும். அவனுக்கு வர்றது 15%. அந்த பாதிப்புனாலதான் இப்போ இவரு சொன்னாரு, நான் இந்த வேலையை விட்டு துணி கடைக்கு போயிட்டேன். இது ஏத்துறதுக்கு உண்டான ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஒண்ணு வேண்டாங்க, அத்தனை தொழிலையும் குறைஞ்ச கூலி அமுல்படுத்திருக்காங்க. 9800 இப்ப அது ஜாஸ்தி பண்ணியாச்சு. இந்த நகை தொழில மட்டும் குறைஞ்சபட்ச கூலியே அமுல்படுத்தி அரசாங்கம் சொல்லுது. ஆனா வந்து எந்த ஒரு நகை தொழிலாளியும் நேரடியா வியாபாரம் பண்றது இல்ல, நேரடியா ஆர்டர் வாங்குறது இல்ல, செய்யறது இல்ல. நமக்கு வந்து ஒவ்வொரு தட்டா தான் வரும். ஒருத்தர் வாங்குறாரு, அவரு வேலை செய்ய மாட்டாரு. அதனால இந்த குறைந்தபட்ச கூலிங்கிறது இதுல இன்னும் அது யாரு கொடுக்கணும்? யாரு கொடுக்கணும்னா அரசாங்கம் சொல்லுது கொடுன்னு. ஆனா இதுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு தொழிலாளிக்கு வேலை கொடுக்கும் போது பில்லு கொடுக்கறது இல்ல, அவனுக்கு கூலி வச்சிருக்கு கிடையாது. சரி, இன்னொரு கேள்வி இது சம்பந்தமா நீங்க சொன்னதுல இருந்து எடுக்கலாம். அந்த நகை கடையில எல்லாம் பில்லு ஒரிஜினல் பில் வேணுமா இல்ல வேண்டாமா அப்படிங்கறதுக்கு ஏத்த மாதிரி மாறி கொடுக்குறாங்கல்ல அமௌண்ட். பில்லு கேட்டா ஒரு அமௌண்ட், இல்லைன்னா வேற ஒரு அமௌண்ட் ஒரு வெள்ளை காகிதத்துல எடுத்து கொடுத்துருவாங்க. அது எவ்வளவு தூரம் நியாயமான ஒரு விஷயம்? அது நம்ம கடையில வாங்க மாதிரி இப்ப வாட்டு வரி. அப்ப நீங்க யாரை ஏமாத்துறீங்க, பொதுமக்களையா இல்ல அரசாங்கத்தையா? அரசாங்கத்தை தான் கடைக்காரங்க ஏமாத்துறாங்க. போட்டா அந்த வாட்டு வரி வந்து கவர்மெண்ட் வந்து சிறிய கடைக்காரர்கள் தான் ஏமாத்துறாங்க. நம்ம பெரிய நிறுவனங்கள் எல்லாம் அந்த மாதிரி ஏமாத்தவும். பெரிய நிறுவனங்கள் பில்லு கொடுத்துறாங்க, கரெக்டா வரி செலவு பண்ணிரும். அந்த பில்லு கொடுத்தா அதனால அந்த வாட்டு வரிங்கிறது அரசாங்கத்துக்கு போகும். மக்கள் எந்த பணமும் போறது இல்ல. ஆமா, மக்களுக்கு வாட்டு வரிங்கிறது அதற்கும் வேலை செய்யறவங்களுக்கு எந்த சம்பந்தம் இவங்க கொடுக்க வேண்டிய கூலி வரிய கடை முதலாளிகளும் அதுக்கும் அதுல எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்மளுக்கு 5% போது உங்ககிட்ட வந்து 10 வாங்கிடுறோம். அவங்களுக்கு அது வேணும் இல்லைங்க. ஆனா எங்களுக்கு இப்ப என்னடா நடக்குது, 5ங்கிறது இப்ப வந்து மாதிரி அப்படியே குறைஞ்சு வந்து 3-2 வந்து நிக்குது. சரி, உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி என்னன்னா, நீங்க அந்த நகை பட்டறையில வேலை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, எவ்வளவு அதிகபட்ச கூலின்னு வாங்கியிருப்பீங்க? கூலி முதல் இருந்ததுங்க, கிராமுக்கு 3 ரூபாங்கிற 4 ரூபாங்கிற அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை கட் பண்ணிட்டாங்க. சரி, அப்புறம் அந்த பொருளாதாரம் குறைய வீட்டுல எவ்வளவு கஷ்டம் வந்தது? வீட்டுல கஷ்டம் வரும்போது பாத்தீங்கன்னா இதை நம்பிதான் அங்க இருக்கணும். இப்ப ஸ்கூலுக்கு படிக்கணும், காலேஜுக்கு போகணும், இப்படி எல்லாத்துக்கும் வரும்போது நம்ம இதுல இருந்து எடுத்துட்டு இருந்தோம். அப்ப இந்த ஒரு 10 வருஷமா பாத்தீங்கன்னா அது நடக்க மாட்டேங்குது, தடுமாறுது. எல்லாருடைய வாழ்க்கையும் அந்த 10 வருஷத்துக்கு முன்னால எல்லாருமே செல்வ செழிப்போட தான் இருந்தாங்க. அது அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க. இந்த 10 வருஷ காலத்துல பாத்தீங்கன்னா இந்த தங்க தொழில் செய்யறவங்க இன்னைக்கு வந்துடும் அன்னைக்கு வந்துடும் ஒரு 5 வருஷத்தை தம் கட்டி இழுத்து வந்தாங்க. நானும் பாத்தீங்கன்னா இந்த 1 வருஷம் இதுவரையிலும் ஒரு 5 வருஷம் அப்படியே இருக்கிறதுல இழந்துட்டு வந்தேன். ஏன்னா பசங்களுக்கெல்லாம் கூலி கொடுக்கணும், பற்ற வாடகை கொடுக்கணும், குடும்பத்தை நடத்தணும். அப்ப இத்தனை நாள் சேர்த்தனது அந்த இடத்துல விடுறேன். ஓனர்கிட்ட அவங்க கிட்ட கேட்கும்போது வந்தா தர்றேன் ஒரே லைன். அதே நேரத்தில் அவங்க என்ன பண்றாங்க, இப்போ ஒரு ஃபேக்டரி மாதிரி அவங்க உள்ள வச்சுக்கிறாங்க. அதுதான் மெயின். இப்ப நீங்க தங்கம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பற்ற என்கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தவங்க அவங்களே வந்து ஓனர்களே வந்து ஒரு உற்பத்தி கூட மாதிரி அமைச்சு அங்க ஒரு 25 குடும்பம் நடக்குது. குறைந்த கூலிக்கு வந்து ஆட்களை வந்து அவங்க வெளிமாநில குறைந்த கூலிக்கு வடநாட்டுல இருந்து அவன் வந்து என்ன பண்றாங்க, நாங்க 100 ரூபாய் கேட்டா அவன் 50 ரூபாய் கேட்கறான். நாங்க 50 ரூபாய்க்கு வந்து 40 ரூபாய் கேட்கறோம். 40 ரூபாய்க்கு வந்து அது போடுறோம். ரெண்டா தேங்காய் பண்ண கூட வந்து நிக்கிறோம். அது கொடுத்தா நான் வேலை செய்யறேன். அப்ப நாங்க எப்படி இருக்க முடியும்? திரும்ப சொல்லுங்க. ஒரு 100 ரூபாய் கூலி இருக்குன்னு வைங்க. 100 ரூபாய் எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தது 100 ரூபாய் கூலி. அவங்க வடநாட்டுல இருந்து அந்த பெங்காலி அவனுக்கு வர்றாங்க. வரும்போது என்ன பண்றாங்கன்னா அது 50 ரூபாய் ஆக்குறாங்க. எங்க கொடுக்குற பொருள்ல வந்து 100 ரூபாய் கூலி கொடுத்து செய்யறத வந்து அவன் 50 ரூபாய்க்கு செய்யறாங்க. அப்ப யாருக்கிட்ட கொடுப்பாங்க? 50 ரூபாய் கொடுக்குறவங்க கிட்ட தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நாம என்ன பண்றோம், என்னடா அவன் 50 ரூபாய் வாங்குறான், வர்றவனால அதான் சொல்றான், அவன் 50 ரூபாய் வாங்குறான், நீ வாங்குறியா இல்லன்னா அப்படி சொல்றது இல்ல. சொல்லாத மாதிரி நடத்துறாங்க. தேங்காய் பண்ணு கொடுத்தா மேடம் நாங்க அந்த 50 ரூபாய்க்கு வந்தா அவன் 40 ரூபாய்க்கு
திரும்பி என்ன வாழ்க்கை நடத்தணுமே, எங்களுக்கு வேற வேலை எந்த வேலையும் தெரியாது. திரும்பி இதுக்குள்ளேயே தான் இருக்கணும். எங்களுடைய இதே அதுக்குள்ளேயே தான். கனவு காங்கும் போது கனவு தான் காம்போம். இந்த தமிழ் படத்துல கனவு சீன்ல வர்ற மாதிரி தான் நம்ம அப்படிதான் வாழ்க்கையை ஓட்டணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு இறங்கினா அவன் என்ன பண்றான், 30 ரூபாய்க்கு இறங்குறான். ஓனர் என்ன பண்ற, இப்படிதான் அவங்க பாக்குறாங்க. அதுக்கப்புறம் கடைசியா வந்தாலும் எனக்கு ஒரு டீயும் பண்ணி கொடுத்தா போது நான் வேலை செய்யறேங்கிறான். ஆனா எப்படி ஒரே ரூம்ல 25 பேர் படுத்திருப்பாங்க. ஆனா நாங்க வந்து அப்படி இருக்க முடியாது. ஏன்னா நாங்க அப்படி வாழ்ந்துட்டோம். அதுக்கப்புறம் இதை விட்டு வெளியே போகணுங்கிறது தான் இப்ப என்னுடைய ஒருத்தருடைய குரல் தான் எல்லாருடைய குரலாவும் இருக்கும். ஆமா, நீங்க எது பார்த்தாலும் அதுதான். ஒரு 10 பேர் விட பெரிய ஆளா பதில் சொல்றீங்க. அவரு சொல்றதே அப்படி இல்லைங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னார்ல. அப்போ நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லெவலுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு அப்ப இருந்து அவங்க சேமிப்ப ஆரம்பிச்சு அந்த மாதிரி பண்றதுக்கு எதிர்கால நோக்கத்தோட அவரே சொன்னாரு செல்வ செழிப்போட இருக்கணும். அப்ப நாங்க வந்து ஒரு இடத்துல வந்து நிக்கும் போது இனி இதே மாதிரி உங்ககிட்ட தான் கேட்கறோம். நீங்க தான் எங்களுக்கு தர்றவங்க, வந்தா தர்றேன், வந்துரும், இப்போ வந்துரும், இதோ வந்துருங்கும் போது இங்க என்னுடைய பற்றாக்குறை இதாகுது. காலேஜில் போய் எங்க ஓனர் கொடுக்கும்போது நான் தர்றேன்னா உன் பொண்ணையும் பையனையும் வெளியே போன்னு அனுப்பிச்சுட்டுருவாங்க. நாங்க இது இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் வெளியே வட்டிக்கோ கடனோ வாங்கிட்டு இருக்கிறோம். ஆமா, அவங்க எல்லாருமே சொல்றாங்க எதிர்காலத்துக்கு சேமிச்சு வைக்கணும், திட்டமிடணும் அப்படின்ட்டு. நீங்களும் தங்கத்தை வந்து திட்டமிட்டு தான் சேமிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இவங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் ஒத்துக்க முடியுதா? ஒரே விஷயம் என்னன்னு கேட்டா, சார் மாதிரியே தான் தம்பியும் 13 வயசுல தான் தங்க பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூட்டிட்டு போய் விட்டாங்க. இப்ப அவனுக்கு 34 வயசு. இப்ப 2 வருஷமா எலக்ட்ரிஷியன் வேலைக்கு போறான். என்ன காரணம் கேட்டா, அவனால ஒண்ணும் பண்ண முடியல. அவன் எவ்வளவு இழுத்து பார்த்து வேலையை பார்த்தா ஒன்னும் பண்ண முடியல. இவ்வளவு சொன்ன மாதிரி என்ன சொல்றது, அவன் வந்து கையில பண்ற அவர் வந்து கையில பண்ற வேலை தான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப மிஷின் கட்டிங் வந்துருச்சு, ஜாஸ்தி அமௌண்ட் ஏறிடுச்சு, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப 2 வருஷமா எலக்ட்ரிஷியன் வேலைக்கே போயாச்சு. ரொம்ப கஷ்டம். குடும்பம் என்ன சூழ்நிலை நீங்க சொல்றீங்களே சார், சேமிச்சு வைக்கலாம் அப்படிங்கறது. சேமிச்சு வைக்கலாம் சொல்றீங்க இல்லையா, 10 ரூபாய் சேர்த்து வச்சா அப்படின்னா அங்க தங்கப்பட்டையில உனக்கு 10 ரூபாய் எடுத்தா அப்படின்னா அவனுக்கு 20 ரூபாய் செலவு வந்துருது அவனுக்கு. நீங்க சேமிச்சு ஆரம்பத்துல இருந்தே சேர்க்கலாம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அது வந்து கண்டிப்பா முடியாத காரியம். சரிங்களா, அதுக்கு எக்ஸ்ட்ராவே செலவு தான் உனக்கு வருதே தவிர நீங்க சொல்ற மாதிரி சேர்த்து வைக்கலாங்கிறது இப்ப உள்ள சிச்சுவேஷன் கரெக்டா வர மாட்டேங்குது. சரி, நான் உங்கள்ட்ட கேட்டது, நீங்க வந்து தங்கத்தோட இவ்வளவு பழகி இருக்கீங்க, தங்க நகை வாங்க போறீங்க, இவங்க சொல்ற அந்த செய்கூலி சொன்ன மாதிரி இப்ப 10 வருஷமா வந்துட்டு அந்த மாதிரிலாம் லோக்கலா நகை இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா, அது வந்து என்னால ஒத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப ரீசெண்டா 1 இயர் தான் இருக்கும், நான் போய் ஒரு கம்மல் அரை பவுன் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுல போட்டுக்க ரேட்டு தான் போட்டாரு, நான் அமௌண்ட் அதே ரேட் தான் வாங்கினாரு. நான் அது ஃபங்க்ஷனுக்கு போய் அது போய் நான் பண்ணேன். கடைசியில பார்த்தா என்ன சொல்றது வந்துட்டு குவாலிட்டி கம்மி. அதை போய் சூழ்நிலை எல்லாத்துக்கும் வர்றதான், சூழ்நிலை காரமா போய் அடகு வச்சா அப்படின்னா எடுக்கவே மாட்டேனாங்களா அந்த கம்மலை. நீங்க சொன்னீங்க 10 வருஷமா அது இல்லன்னு சொன்னீங்க இல்லைங்களா, கம்மியே குறைஞ்சிட்டு தான் இருக்குது. இல்ல நீங்க இந்த 10 வருஷமா அது இல்ல நீங்க சொன்னீங்க, அது வந்து ஒத்துக்க முடியாத விஷயம். அதுதான் உண்மை. அடகு வச்சோம் அப்படின்னா யாரும் பொதுமக்கள் வாங்கின உடனே போய் செக் பண்றதெல்லாம் கிடையாது, நாங்க வாங்கி வச்சுக்கிறோம். நீங்க வந்து வாங்கும் போதே வந்து 916 ஹால்மார்க் சீல் இருக்கான்னு பார்த்து நீங்க வந்து வாங்கணும். அது கடைக்காரங்களும் வந்து உங்ககிட்ட வந்து எங்க இருக்குன்னு காமிச்சு கொடுக்கணும். லென்ஸ் வச்சாவது நமக்கு தெளிச்சமா தெரியும். அப்படி இல்லாட்டி அவங்க வந்து லென்ஸ் வச்சு காமிச்சு உங்ககிட்ட கொடுக்கணும். பாருங்க இங்க சீல் இருக்கு, இது 916 முத்திரை, இது எந்த கடையில் நீங்க எங்க இல்லை எந்த ஸ்டேட்ல கொண்டு போனாலும் இது விற்கும் போது வந்து உங்களுக்கு வந்து எந்த சேதாரமும் இல்லாம அதே ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க. இல்லாட்டி ஒரு 10-20 கம்மி பண்ணி எடுத்துக்குவாங்கன்னு நம்ம வந்து சொல்லி இது பண்ணணும். சரி, அப்படிங்க பாத்தீங்கன்னா 916 தான் நல்ல நகை அப்படின்னா அப்புறம் ஆர்டினரி நகை எதுக்காக பண்றாங்க, எதுக்காக சேல்ஸ் பண்றீங்க? கேள்வி நல்ல கேள்வி. நீங்க அதுதான் வாங்கணும் அப்படின்ற பட்சத்துல அன்னைக்கு வந்து இது இவங்க கேக்குற கேள்வி அப்ப நீங்க உங்களுக்கு தெரிஞ்சே ஒரு தவறான பொருளை வைக்கிறீங்க. 916ங்கிறது தங்கத்தை வந்து தங்கத்திலேயே வெல்டிங் பண்றோம். ஓகே, உங்களோட அந்த காரணங்கள்லாம் வேற. அன்னைக்கு வந்து உலோகம் கூட்டி அந்த வெல்டிங் பொருள் வந்து செம்பு, வெள்ளி, தங்கம் இந்த 3 உலோகத்தையும் வந்து கூட்டித்தான் வந்து இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அது வெல்டிங் பண்ண நம்ம உபயோகிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் இப்ப கண்டுபிடிச்சதுதான் இந்த 10 வருஷமா தங்கத்தை வந்து தங்கத்தாலேயே வெல்டிங் பண்ணலாங்கிற இது வந்து இந்த 10 வருஷமா தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த கண்டுபிடிச்சனாலதான் இந்த 916 முத்திரை நம்மளால கொடுக்க முடியும். அதுல வந்து நம்ம எப்ப டெஸ்டிங் பண்ணாலும் 10 வருஷத்துல வந்த நகையெல்லாம் ஹால்மார்க்ல இருக்கு. ஹால்மார்க்ல அதுக்கு முன்னாடி தயார் பண்ணதெல்லாம் இருக்கு, அதை நீங்க வித்துட்டு இருக்கீங்க அப்படிதானே? எங்க கேள்விக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கம் தான். இந்த ஹால்மார்க்ங்கிறது தரமுள்ள முத்திரை அது கொடுத்துருக்காங்க. அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா இந்த வாங்கக்கூடியவங்க, இந்த வாடிக்கையாளர்கள், அந்த நுகர்வோர் வந்து
அந்த பிஸ் நம்பர் வச்சு அவங்களுக்கு டெஸ்ட் பண்றதுக்கு உண்டான இது கோயம்புத்தூர்ல இருக்குது. ஆனா இது நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது ஹால்மார்க் இல்லாத நகை விற்க கூடாதுன்னு தான் கவர்மெண்ட் சொல்லுது, சட்டமும் இருக்குது. ஆனா வந்து அல்லாத இங்க விற்கிறாங்க. ஏன்னா வாடிக்கையாளர் வந்து பேரம் பேசி இன்னைக்கு கடை வீதியில பார்த்தா நீங்க பாருங்க, கூலி இல்ல, சேதம் இல்ல, தரம் இல்ல, அதுல சேதாரம் இல்லைன்னு சொல்லிருக்காங்க, அதுலயே போட்டுட்டாங்க தரம் இல்லைன்ட்டு. அதுதான் செய்கூலி இல்லை, அதுக்கு கவர்மெண்டே ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்குது. உங்களுக்கு ஏதாவது புகார் பில்லு வாங்கணும், முதல்ல அரசாங்கத்துக்கு டாக்ஸ் கொடுக்கணும், நீங்க அது லாபம் பார்க்க கூடாது. அரசாங்கம் நம்மளுது, ஆமா அரசாங்கம் நம்மளுது. நம்ம பில்லு போட்டு அதுக்கு முறையான டாக்ஸ் கட்டித்தான் வாங்கணும். உங்களுக்கு புகார் இருந்தால் அதுக்குண்டான ஹால்மார்க் பிஸ் டிபார்ட்மெண்டே இருக்குது. இந்த கடைக்காரன் பேர்லயே நீங்க அந்த பில் முதல் பில் வேணும். இல்ல இதெல்லாம் பண்ணலாம். நுகர்வோரே நமக்கு இந்த வேண்டாம் பில் வேண்டாம்ங்கறாங்க. அப்ப அந்த மாதிரி கேக்கும்போது நுகர்வோர் நீதிமன்றம் அது இது எல்லாமே இருக்கியா? ஒரு தங்க நகையை வாங்கிட்டு இப்படி நுகர்வோர் நீதிமன்றத்தை தேடி போறதா வேலை? அதுல நுகர்வோர் வாங்குறது இல்லையே பில். பில் வேண்டாம்ங்கறாங்க. பில் கொடுக்கும்போது பில் கொடுத்து 200 ரூபாய் கூட இல்ல அவங்க வாங்க மாட்டாங்க. வேண்டாம்ங்கறாங்க. சும்மா பில் இது எதுக்குடா 200 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அதை மீறி நீங்க பில் வாங்குனீங்கன்னா வாட் வரி போடுவாங்க. வாட் வரி போட்டு இன்னும் 200 ரூபாய் நீங்க வாட் வரி எங்க நாங்க தான் கட்டுறோம். இல்ல இல்ல நான் இத நியாயப்படுத்துறதுக்கு சொல்லல. பொதுவாவே இந்தியாவுல மக்களுடைய தன்மையே எப்படி ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, சரி பரவாயில்ல இந்த 400 ரூபாய் நமக்கு மிச்சமாகுது இல்ல, இது ரெண்டுமே நீங்க தான் கொடுக்க போறீங்க, நாங்க யாரும் கொடுக்க போறது இல்ல, உங்களுக்கு அது சம்பந்தம் இல்ல. ஹோட்டல்ல காபி குடிச்சாலே நீங்க வந்து 2 ரூபா வந்து வரி கட்டணும். அப்புறம் இவ்வளவு வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்குறீங்க, அப்ப நீங்க கண்டிப்பா கட்டணுமா இல்லையா? சரி, இத்தனை கேள்விகள் இத்தனை பதில்கள் வந்தது, சந்தேகம் இருக்கு, அதெல்லாம் தீர்க்கிறதுக்கு இன்னொரு பட்டறை உரிமையாளர் வர்றாரு. வாங்கயா. இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட VSR Silks, நூறடி ரோட், கோவை. வாங்க வாங்க, இங்க வாங்க. உங்க பேரு, எங்க இருந்து வரீங்க, அறிமுகப்படுத்து. வணக்கங்க, என் பேர் அருள்நாதன். நான் வந்து பெரிய கடை இதெல்லாம் மெருகுப்பற்ற வச்சிருக்கேன். இப்ப அது என்ன வார்த்தை சொன்னீங்க? மெருகுப்பற்ற. மெருகுப்பட்டறை ரொம்ப ரொம்ப இல்ல, அத பயன்படுத்துறாங்க, பாலிஷ் பண்ற மெருகுப்பட்டறை ரொம்ப அழகான வார்த்தை. இப்ப நீங்க எல்லாம் கேட்டீங்க, அந்த கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்லணும்னு வந்திருக்கேன். அதாவது ரா மெட்டீரியலா ஒரு இரும்போட விலை வந்து கிலோ 40 ரூபா. அதே நீங்க கேட்டா செஞ்சு வாங்கும்போது ஒரு இரும்போட அந்த கிலோவோட விலை வந்து 110 ரூபா. அது 110 ரூபா கொடுத்து வாங்கும்போது 200 மடங்கு அதுக்கு ஜாஸ்தியாக கொடுத்து வாங்குறீங்கன்னு உங்க யாருக்குமே தெரியறதில்ல. ஆனால் நாங்கள் கடைக்காரங்க எல்லாருமே, கடைக்காரங்க இல்லை எங்களை போல பட்ட வேலை செய்கிறவங்க எல்லாருமே 5% மேலே எங்கேயுமே வந்து சேதம் கிடையாது. இருக்கிறதுலயே குறைஞ்ச லாபம் செய்யற தொழில் தங்க தொழில் தான். இது வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த 5% இன்னும் கம்மியா நீங்க நுகர்வோர் கேட்கும்போது அதை எப்படி கொடுக்க முடியும் எங்கனால? அதனால நுகர்வோர் கேட்கறது பட்சத்துல அது கொடுக்கறதுக்கோசரம் இந்த மாதிரி நகைகளும் தயாரிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. நாங்க தள்ளப்பட்டோம். இப்ப அவங்க வாங்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க, அவங்க ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதே அந்த 2 கிராம் மோதிரத்தை அவங்க ஒரு பெரிய கடை அல்லது ஆல்மார்க் இருக்கிற கடை அப்படி வாங்கி இருக்கும் பட்சத்துல இந்த பிரச்சனை அவங்களுக்கு வந்திருக்காது. நுகர்வோர் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் பொதுமக்கள் எல்லாத்துட்டையுமே சொல்றேன், அது அவேர்னஸ்ல இருந்தா சொல்றேன். இப்ப சினிமா தியேட்டர்ல நீங்க போய் 100 ரூபா டிக்கெட் வாங்கினீங்கன்னா அதுல 40 ரூபா வந்து டாக்ஸா போகுது கவர்மெண்ட்டுக்கு. அது உங்களுக்கு தெரியாம வாங்கப்படுது, நீங்க கொடுத்துட்டு போறீங்க. அதே கடையில வந்து நாங்க வாட் வரி 4% அப்படின்னு சொல்லிட்டு போட்டா 1 லட்சம் ரூபாய்க்கு 4%னா 4000 ரூபாய் ஜாஸ்தி ஆகுது. இந்த 4000 ரூபாய் நீங்க கம்மி பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப கடைக்காரங்க என்ன பண்ண முடியும்? நாங்க விற்கணும், செஞ்ச பொருளை நாங்க அழிக்கணும், அழிச்சுதான் ஆகணும். இங்க இப்ப அவர் சொன்னாரு 20000 பட்டா இருந்தது. என்ன மீனிங்ல சொல்றீங்க? செஞ்சது விற்கணும். அப்ப நாங்க செஞ்ச அந்த பொருள் விற்கணும் அப்படிங்கிறப்ப வந்து நீங்க கேட்கிற டிமாண்டுக்கு நீங்க வந்து எங்களை தப்பு செய்ய தூண்டுறீங்க.
பொதுமக்கள் தூண்டுறீங்க. நாங்க தப்பு இப்ப நீங்க சொன்னீங்க நீங்க செய்யறதுல சேதாரம் எதுக்கு எங்க கிட்ட வாங்குறீங்கன்ட்டு. ஒரு கிலோ இரும்பு நீங்க 40 ரூபா இருக்கிறத 110 ரூபா வாங்குற மாதிரி இன்னைக்கு 3000 ரூபாய் விற்கிற தங்கத்தை நீங்க 6000 ரூபாய்க்கு வாங்கினா போதும் எங்க கிட்ட. நாங்க எந்த விதமான இதுவும் பண்ணாம கொடுக்க முடியும். இது பட்டக்காரர்களா சொல்லல, கடைக்காரங்களுக்கும் சொல்றேன், எல்லாத்துக்குமே சேர்த்து சொல்றேன். நீங்க இதை கொடுத்தீங்கன்னா கடைக்காரங்களுக்கு லாபம் வரும், கடைக்காரங்க எங்களுக்கு லாபம் கொடுப்பாங்க, நாங்க சுபிச்சமா வாழ முடியும். அவ்வளவு அவங்க கிட்ட நாங்க கேட்கல. 100% எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கல. 2%, 5%, 6% இருக்கிற கடைகளுக்கு நீங்க போறதுனால இவங்களோட இவர் மாதிரி இன்னைக்கு நானு இன்னைக்கு இவரு அப்படி ஒவ்வொருத்தரா போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. தங்க நகை தொழில் மேலும் வளரணும்னா பொதுமக்கள் இத புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். தங்க எவ்வளவு ஈர்க்குதோ அதே போல அவ்வளவு தள்ளுதே கிடையாது. அத நான் உங்ககிட்ட சொல்லணும். அவர் அதுக்குள்ள கண் கலங்கிட்டாரு. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு உங்களுக்கு வந்து முதலாளிகள் தர்ற கூலி சரியா தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க வந்து இல்ல இப்ப நான் வந்து மெருகு பற்ற வச்சிருக்கேன். எனக்கு வந்து இவங்க எல்லாம் தான் பார்ட்டிஸ். நேரடியா கடைக்காரங்க வந்து எனக்கு வர மாட்டாங்க. இவங்க எல்லாம் தான் வாடிக்கையாளர். இவங்க வந்து பட்டக்காரனா நாங்க எங்களுக்கு நீங்க மெருகு லைன் பை லைனா வருது. கடைசியா பினிஷிங் அவர்தான். அது பினிஷிங் சீலும் அதேதான். ஒரு வளையல் பினிஷிங் சீன் அவர்தான். பினிஷிங் சீன் உயிர் கொடுக்கிறது உண்மை இருக்குங்க. எங்களுக்கு இல்லாத கூலியை நாங்கெல்லாம் சேர்ந்து அவருக்கு கொடுக்குறோம். இவங்க எல்லாம் வந்து தங்கமா எடுத்துக்கிறதுல வந்து எங்களுக்கு கூலியா தராங்க. இப்ப 100 கிராம் மெருகு எடுக்கும் போது எங்க கண்ணுக்கு தெரியாமலே 200 மில்லி சேதாரம் போகும். அந்த 200 ஒரு 40 மில்லியா ரிப்ளேட் பண்ணலாம். எப்பனா அது ஒரு வருஷம் கழிச்சு 40 மில்லி பண்ணலாம். அந்த 100 கிராம் கலர் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 150 மில்லி செலவாகும். 150 மில்லியோட காஸ்ட் இன்னைக்கு 450 ரூபா. நாங்க 100 கிராம் கலர் எடுக்கிறதுக்கு இவங்க கிட்ட வாங்குற காஸ்ட், பட்டக்காரங்க கிட்ட வாங்குற காஸ்ட் 400 ரூபா. அந்த 40 மில்லி எங்களுக்கு மறுபடியும் விற்கும் போது 120 ரூபா கிடைக்கும். அந்த 120 ரூபால அந்த 40 ரூபா போக மிச்சம் 60 ரூபா தான் எங்களோட லாபம். மை குட்னஸ். அதே நேரத்துல மேடம் எவ்வளவு பெரிய கணக்கு இருக்கு. இப்போ இன்னொரு ஓனரை நீங்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னா உனக்கு குப்பை கிடைக்குதல்ல, வேஸ்டேஜ் கிடைக்குதல்ல, கழுவுறீங்களா? நான் ஒரு ஓனரா இருக்கிறவனுக்கு அதுதான் மெயின். கடைசியா எல்லாருக்கும் கொடுத்து போட்டு அதை வந்து கழுவி அதை எடுத்துதான் செலவு பண்ணுவான். வந்தனா உங்க ஒரு பாயிண்ட்ல தான் சொல்லுவாங்க, உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடைக்குது. அவரு பெரிய கடை வச்சிருப்பா, அவருக்கு ஒரு வேஸ்டேஜ் கிடைச்சா அவர்கிட்ட இருக்கிற வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் எங்களுடைய பணத்தை வாங்கி கூலி வாங்கி கொடுத்து போட்டு அவர் அதை கழுவி எடுத்துதான் அவர் எடுக்க முடியும். அதுல கிடைச்சாதான் உண்டு, கிடைக்கலன்னா அது அவருக்கு நஷ்டம், அவருக்கு கிடைக்கும். இந்த ஊர்ல அந்த ஒரு தொழில் இருக்கு. அடிமட்ட தொழிலாளர்கள் அந்த மணல அந்த என்ன சாக்கடையா எங்களை மாதிரி கண்ணுக்கு தெரியாம நாங்க போகுதுன்னு சொன்னோம் இல்லையா? 200 மில்லி போறதுல எங்களுக்கு 40 மில்லியோ 50 மில்லியா தான் எங்களால ரீகலெக்ட் பண்ண முடியும். மிச்சம் அந்த 150 மில்லி வந்து நாங்க நடக்கும் போது கைகள் தூசியா இல்ல அது வந்து வெளியே போறது. ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. இப்போ நம்ம மாதிரி பட்டறையில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இப்போ துணியை சால்வைக்கு இது போடுவோம், சலவைக்கு போடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை பட்டறைக்காரருடைய துணிகள் அதை தனியா அந்த தண்ணியில போட்டு எடுக்க பார்க்கும்போது கீழே சன்னம் நிக்கும். ஓ அப்படி நிக்கும். அவ்வளவு அதுல இருக்கும். அப்ப நம்ம வீதியில எல்லாம் பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா அது வந்து கூட்டி எடுத்து அதுல இருந்து. சரி, உங்க வீதியில இருக்கிற மண்ணோட தங்கம் கலந்திருக்கு. அதுல தங்கம் எடுத்து குடும்பம் சராசரி ஒரு 3 அதுல என்ன வந்துரும் உங்களுக்கு? தங்கம் வந்துரும். அதுல வந்துரும். உங்களுக்கு 1 கிராம் கிடைச்சா 2000 ரூபாய் ஆச்சு ஒரு நாளைக்கு. 1 கிராம் கிடைச்சா இயற்கையா வந்து பொன்னாங்கண்ணி கீரைங்கிறது விளையிற இடத்துல தங்க துகள்கள் இருக்குன்னு அர்த்தம். கோயம்புத்தூர் பகுதியில பொன்னாங்கண்ணி கீரை அதிகமா கிடைக்கும். இது உண்மையா? பொன்னாங்கண்ணி கீரை விளையிற இடத்துல தங்கம். பொன்னாகும் கண்ணிங்கிறது அதுக்கு பேரே பொன்னாகும் கண்ணிங்கிறதுனால அது பொன்னாங்கண்ணி கீரை. இப்படி எல்லாத்தையும் வந்து நம்ம இதுதான் காரணம்னு தெரிஞ்சுட்டு கொடுக்குறோம். தெரியாம சினிமா இந்த மாதிரி கேளிக்கை வரியா நம்ம கொடுக்குறோம்.
தங்கத்துக்குன்னு வரும்போது தங்கம் உச்சபட்ச விலையா இருக்கிறதுனால அதுல எவ்வளவு குறைக்கலாம்னு மட்டும்தான் நுகர்வோர் நினைக்கிறாங்களே ஒழிய அதுல நியாயமா வேலை செய்யறவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கணுங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. உங்களோட முகம் எல்லாம் வாங்கும்போது தெரியாது இல்ல மக்களுக்கு, அவங்களுக்கு தெரியறது அந்த ஒரு மோதிரம் ஒரு முதலாளி நகைக்கடையில விற்கிறாருன்னா அவர் ஒருத்தரோட லாபத்துக்காக விற்கல, எங்களை போல ஒரு 100 பேர் அதுல பொழைக்கிறாங்க அந்த ஒரு மோதிரத்தினால. ரொம்ப அற்புதமான விஷயம். அது மட்டும்தான். இப்ப இவங்க இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட பிஎஸ்ஆர் சில்க்ஸ், 100 அடி ரோட், கோவை. பிஎஸ்ஆர் சில்க்ஸ் இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட பிஎஸ்ஆர் சில்க்ஸ், 100 அடி ரோட், கோவை. தரமில்லான்னு சொல்றது அதுக்காக தான் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு பிஏஎஸ். அந்த பிஏஎஸ் நீங்க பயன்படுத்துங்க, டாக்ஸ் கட்டுங்க. நீங்க டாக்ஸ் கட்டுறதுக்கு எப்ப முன் வரீங்களோ அப்பதான் நாங்க கொடுக்குற 1-2% எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னு கடைக்காரங்க உங்ககிட்ட கேட்கறதையும் நீங்க கொடுக்கறதுக்கு முன் வருவீங்க. நீங்க வரி கட்டுறதுக்கே முன் வரலங்கிறப்ப எங்களோட கூலியை நீங்க எப்படி கொடுக்க வருவீங்க? நான் உங்களை பார்த்து தான் கேட்கிறேன், பொதுமக்கள் உங்களை தான் பார்த்து கேட்கிறேன். நீங்க கேளுங்க அதுக்கு வந்து சேதாரம் கூலி போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு போட்டுதான் பணமே வாங்கினாங்க சாதா தங்கத்துக்குமே. அதான் நீங்க மட்டும்தான் சேதாரம் கூலியில போட்டு இல்ல இல்ல அப்படி இல்லைங்க, எல்லா தங்கத்துக்கும் சேதம் இருக்கு, கூலி இருக்குது. இப்போ ஒரு வளையல் செய்யறதுக்கு 2 கிராம் சேதம் போகும் அப்படின்னா 2 கிராம் போக கடைக்காரருக்கு ஒரு 200 மில்லியன் 400 மில்லியன் அவருக்கு லாபம் வேணும். நீங்க 2.5 கிராம் கடைக்காரருக்கு கொடுத்தீங்கன்னா அவர் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருப்பாரு, உங்களுக்கு 916 கொடுத்துருப்பாரு. நீங்க என்ன பண்றீங்க, 2 கிராம் சேதம் இல்லாத கொடுங்க, இல்ல சேதம் கம்மியா இருக்கிறது கொடுங்க. 1.5 கிராம் சேதத்துக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த இந்த எங்களுக்கு கிடைக்க வேண்டிய 2.5 கிராம் என்ன பண்ண முடியும்? அதுக்கு உண்டான காப்பரை தான் வச்சு கொடுக்க முடியும். நீங்க தான் எங்களுக்கு காப்பர் கொடுங்கன்னு கேக்குறீங்க. நாங்க காப்பர் கொடுப்போம் எந்த கடைக்காரரும் எந்த தொழிலாளியும் சொல்றது இல்ல. நீங்க மறைமுகமா எங்க கிட்ட கேக்குறீங்க, அவர் மட்டும் தான் கை தட்டுறாரு. நீங்க மறைமுகமா கேக்குறீங்க. இது உண்மை. முதலாளி நான் முதலாளி இல்லைங்க, நான் தொழிலாளி. இல்ல இவர் ஒருத்தர் கை தட்டினாரு. நீங்க ஒரு முதலாளியா இருக்கும்போது இந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு மனமும் வந்து உங்களோட லாபத்துல பங்கு கொடுத்திருக்கீங்களா? எப்படிங்க? நான் வந்து சுத்தமா முதலாளி கிடையாது. நான் நகை தொழிலாளி முதல்ல சொல்லியாச்சு, நகை தொழிலாளி சொல்லியாச்சு, ஒரு அசோசியேஷன் தலைவர் சொல்லியாச்சு. அதாவது இவங்களை அணி சேர்த்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான இதுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம். அதுக்காக நிறைய திட்டங்கள் எல்லாம் இருக்குது, நடைமுறை கொண்டு வர முடியல. இப்ப அயன் சொன்ன அதுல எப்படி இருக்குன்னு சாதாரண வாங்குற அரிசியில இருந்து எல்லாத்துலயுமே வந்து குறைஞ்சபட்சமா வந்து 20-40% லாபங்கிறது எல்லாருமே தெரிஞ்சு வாங்குறோம். நகைக்கு மட்டும் 5% வாங்குறது ரொம்ப தப்பு. ஒரு ஜாக்கெட் பெட் 100 ரூபாய்க்கு வாங்கினோம்னா அது தைக்கிறதுக்கு 80 ரூபா ஆகுது. பெண்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். 100 ரூபா ரா மெட்டீரியலுக்கு 80 ரூபா நம்ம கொடுக்குறோம்னா எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்கும்? 80% கொடுக்குறோம். அது புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. புரியணுங்கிறதுக்காக சொன்னேன். ரொம்ப அழகான ஒரு கருத்து, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து சந்திப்போம் ஐயா. சரி, உங்க எல்லாத்தையுமே இன்னொரு கேள்வி என்னன்னா, எது உங்ககிட்ட இந்த நகைகள் பேரெல்லாம் சொல்லுங்களேன். ஏன்னா அந்த பழங்காலத்து நகைகள்லாம் இப்ப கேட்கறதே இல்ல நம்ம யாருமே. வெறுமே வளையல், செயின், ஜிமிக்கி இவ்வளவுதான் தெரியுது எங்களுக்கு. பழைய நகை பேரு எல்லாம் வந்து வடத்தாலின்னு ஒண்ணு இருக்குது. வடத்தாலி, பூத்தாலின்னு ஒண்ணு இருக்குது. அது என்னதுயா? அது பூத்தாலி, எவ்வளவுதான். ஏதோ ஃபிளவர் ஃபிட் பண்ணிருப்பாங்க. பூத்தாலி. சரி. இலக்கத்தாலி, அது இலகும் தாலிங்கிற ஒண்ணு இருக்குது. பாலைக்கா ஒண்ணு இருக்குது. பாலைக்கா அதாவது ஒரு பச்சை கலர் கல் வச்சதுக்கு பாலக்காய். ஓகே. அதே மாதிரி நாகபடம், நாகத்தினுடைய படம், அது பரம்பரை நகை. கொடி வகைகள், அதாவது பழைய காலத்துல பார்த்தா கொடி வகைகள் வரும். கொடி மாதிரி, பின்னல் கொடி மாதிரி பழைய ஆசாரிகள் எல்லாம் செய்வாங்க. சடையில வைக்கிறது. ஆமா, சடையில வைக்கிறது, கழுத்துல போடுவாங்க. அப்படி அதெல்லாம் வந்து பழைய
இது லேட்டஸ்டா வந்து அதெல்லாம் வந்து வித்தியாசமான பேர்கள்லாம் வந்தாச்சு. இப்ப செயின் எல்லாம் பாத்தீங்கன்னா குஷ்பு செயின் வந்து ஃபேமஸ் குஷ்பு செயின், தளபதி செயின். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேர் அதுக்கு நாங்களே சூட்டிக்கிறது. அது ஆனா இப்ப கல்லூரி மாணவர்கள் மத்தியில மாணவிகள் மத்தியில அந்த வெயிட்லெஸ் உடல்ல இருக்கிறதும் தெரியாது, மின்றும் திரும்பும் போது மட்டும் தெரியும். ஓகே ஓகே. ஆனா அந்த மாதிரியும் பார்க்கும்போது இப்ப சின்ன சின்னதா இருக்கும்போது அதுலயும் நம்மளுக்கு வரது கம்மியாயிருது. எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுல வேஸ்டேஜ் ஜாஸ்திங்கறாங்கல்ல. நகைகளை அணிந்து போகும்போது எடுத்துக்கிறாங்க, புடிங்கிறாங்கங்கறதுனாலயும் அதையும் இப்போ என்ன பண்ணி காயினா வச்சுக்கிறாங்க. இப்ப முதல்ல வந்து கலை பொருளாவும் இருந்தது. இப்ப வந்து அது வந்து என்னன்னா இது சேமிப்பா போயிடுச்சு. அது நமக்கு வரதில்லை. முதல்ல நகைகளா உருவாக்கும் போது அதுக்கு உண்டான பர்சன்டேஜ் நாங்க கேட்போம். இப்போ அவங்களே என்ன பண்றாங்கன்னா ஒரு காயின் மட்டும் உருவாக்கி பேங்க்ல உடனே பணம் வேணும்னா பேங்க்ல கொண்டு போய் காயினை வச்சாங்கன்னா உடனே கொடுத்துறாங்க. அதே நகைகளை கொண்டு போய் எடுக்கிறது. இது சொல்லுங்களேன், ஒரு தகவல் மாதிரி மக்களுக்கு ஒரு டிப்ஸாவது இருக்கட்டும். நகையா வாங்குறது நல்லதா இல்ல காயினா வாங்கி வைக்கிறது நல்லதா? பொருளா வாங்கினா இவங்கள மாதிரி மக்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. காயினா பண்றக்காரர்களுக்கு அந்த வேலை இல்லாம போயிருக்கு. ஆனா அந்த மாதிரி இப்ப நடக்குது. சிறந்தது இல்ல, சிறந்தது பொருளா வாங்கினா எல்லாருமே நல்லா இருக்கும். அப்படி நினைக்கிறது இல்ல. நான் நல்லா இருக்கணுங்கிற மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க. சரி சரி சரி. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு யாருமே நினைக்கிறது இல்ல. மத்திய அரசாங்கமே தபால் நிலையம் மூலமா காயின் வித்துச்சு. நாங்க அதை எதிர்த்தோம். ஏன்னா அது எங்களுடைய அரசாங்கமே செஞ்சிருக்குது. அப்படி இப்ப அது நிப்பாடிதாங்க நினைக்கிறேன். அது ஏன் அப்படி? அது ஏன்னா சென்டிமெண்ட் சார்ந்த விஷயம் இது. நகைகள்ங்கிறது ஒரு கடையில போய் நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து அப்படியெல்லாம் வாங்குற சந்தோஷங்கிறது ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல போய் வாங்கும் போது இருக்காது இல்ல. அது வந்து ஒரு கார்டு வாங்குற மாதிரியோ ஸ்டாம்ப் வாங்குற மாதிரியோ சமாச்சாரம் இல்ல இல்ல. மக்களுக்கு மோகம் அதிகம் ஆகங்காட்டிக்கு அரசாங்கத்துக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, ஏன் நம்மளும் செய்யலாமே அப்படின்னு சொல்லி அரசாங்கமும் அதே மாதிரி பின்பற்றி பேங்குகளுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு இன்னொரு தகவல், இந்த கொங்கு தேசத்துல கல்யாணங்களுக்கு கிட்டத்தட்ட 1000 பவுன் போடுவாங்க. பெரிய அதுக்காக ஒட்டியானாலும் கூட ஒரு 2-3 வைப்பாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையா? அந்த பேர் ஒவ்வொருத்தரா வங்கின்னு சொல்லுவாங்க கையில போடுறது, ஒட்டியானம், அப்புறம் அட்டிகை, இதெல்லாம் பழைய இது வந்துங்க. அப்புறம் வந்து இந்த வயசானவங்க போட்டிருப்பாங்க காதுல கடுக்கான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்ப இல்ல நிலவு. ஆனா வந்து பழமையானவங்க எல்லாம் பாட்டிகளை பார்க்கும்போது அது நினைவு வரும். அதெல்லாம் வந்து மிகுந்த வேலைப்பாடோட எங்க தாத்தா காலத்துல செஞ்சது வேலை. அதெல்லாம் இப்ப செய்யறதுக்கு ஆட்களே இல்ல. அதெல்லாம் செய்யறதுக்கு ஆளே இல்ல. அந்த மாதிரி வேலைப்பாடுகள் இப்ப வந்து அந்த மாதிரி வேலைக்கு இல்ல. இப்ப அந்த மாதிரி எந்த நகை இப்ப ரொம்பவே வழக்கத்துல இல்லாம போயிடுச்சு. சொன்னேன் அது இல்ல. அட்டிகை இப்ப மறைஞ்சிருச்சு. அட்டிகை மோர் விக்கிறவங்க எல்லாம் அட்டிகைன்னு சொல்லி பதக்கத்தோட போட்டு அதெல்லாம் இன்னைக்கு யாரும் வந்து இப்ப இருக்கிற மக்களுக்கு விரும்புறது. மூக்குத்தியே இப்ப சில பேர் போடுறது இல்ல. அது அந்த காலத்தை பாட்டி போடுறது அதெல்லாம் காமிக்காதீங்க, உங்களுக்கு வேற நியூ டிசைன் புதிய மாடலுக்கு இல்லைங்க கொடுங்கன்னு சொல்லி தான் இந்த காலத்து ஜெனரேஷன் கேட்கறாங்க. அதே மாதிரி மாடல் புதியதா தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி பழைய இது அழிஞ்சு போயிட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா என்ன ஆச்சுன்னா பழைய மாடலையே மறுபடியும் ரீஒர்க் பண்ணி இதுதான் புதிய மாடல் சொல்லி இப்ப சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து காயினுக்கும் நகைக்கும் வந்து வித்தியாசம் கேட்டீங்க. இப்ப நம்ம காயினா போய் வாங்கும் போது ஒரு காயினுக்கு வந்து கிராமுக்கு வந்து 40 ரூபாய் கூலி கொடுத்தா நீங்க நகைக்கடையில வாங்குறீங்க. அதே வந்து ஒரு நகையா எடுக்கும் போது அதுக்கு கூலி வந்து கிராமுக்கு 200 ரூபாய் கொடுக்கணும். சேதாரங்கிறத விட நான் கிராம் கூலியில சொல்றேன். அப்ப நீங்க 200 அந்த காயினா எடுத்து வச்சு மறுபடியும் வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அந்த காயினை கொண்டு போய் நீங்க நகையா எடுக்கும் போது உங்களுக்கு 200, அன்னைக்கு ஒரு 40 லாஸ். அப்ப 240 ரூபா வந்து உங்களுக்கு லாஸ் ஆகுது. நீங்க அதுக்கு நேரடியாவே நகை வாங்கினா உங்களுக்கு 200 ரூபா லாஸ். 40 ரூபா மீதியா நிறைய. அந்த 40 ரூபா நீங்க அந்த காயின் வாங்கி அதையே பத்திரப்படுத்தி மறுபடியும் அதையே கொண்டு போய் செய்யும் நகையா செய்யறதுக்கு நேரடியாவே நீங்க நகை வாங்கினேன்னா
உங்களுக்கு கிராமுக்கு 40 ரூபா மீதி. அந்த நேரத்துல கொடுக்கக்கூடிய பணம் ஜாஸ்தியா இருந்தாலும் அதை வாங்கிடுறது பெட்டர். ஆமா ஆமா, அதுதான் பெட்டர். காயினுக்கு நீங்க என்னைக்குமே வந்து கிராமுக்கு 40 ரூபா, நீங்க வந்து 50 ரூபா பக்கம் வந்து உங்களுக்கு நஷ்டம் தான். ஏன்னா மறுபடியும் நீங்க அந்த காயினை வந்து வச்சுட்டு நகை தான் வாங்க போறீங்க. என் பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா, அதுக்கு அன்னைக்கே வந்து நீங்க நகையா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா கிராமுக்கு சேமிப்பாகும். பவுனுக்கு 10 கிராமுக்கு வந்து கிட்டத்தட்ட 400 ரூபா வந்து உங்களுக்கு சேமிப்பாகும். அதை நீங்க நஷ்டப்படாம பாத்துக்கலாம், நேரடியாவே நீங்க நகை வாங்கினேன்னா. ஓகே, ஆமா. நம்ம அடகு வைக்க போறோம் அப்படின்னா அவ்வளவு மரியாதை கொடுத்து உட்கார வைக்கிறாங்க. என்ன சொல்றது, அதான் அவ்வளவு மரியாதை வச்சுக்காங்களேன். அதே திருப்ப போனோம் அப்படின்னா அதுல பாதி கம்மியாயிடுது அந்த மரியாதை. அந்த இது நம்ம டீ கட்டமா திருப்புறதுக்குன்னு போயிட்டோம் அப்படின்னா சுத்தமா ஒண்ணுமே இல்ல, முடிஞ்சு போச்சு, ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. நீங்க வரல, எங்க போன் பண்ணாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் எங்களால போன் பண்ணி சொல்ல முடியாது. அப்ப எதுக்காக போன் நம்பர் வாங்கினவங்க? யாரும் மனம் தளர்ந்துட வேண்டாம். உங்களுடைய கை பக்குவம், கை திறமை உலகத்துல எந்த ஒரு யாருக்குமே இது கிடைக்காது. இது முழுமையா இங்க இருக்கிற அத்தனை பொற்கொளர்களும் எல்லாருமே அவங்கள பாரம்பரியமா அவருக்கு சொல்லி கொடுத்து, அவங்க அப்பா சொல்லி கொடுத்திருப்பாங்க, இல்ல அவங்க அண்ணன் சொல்லி கொடுத்திருப்பாங்க, இல்ல வேற யாராவது வேற ஒரு ஓனர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த 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 தொழில் நுட்பம் வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது. சிம்மாசனம் அது மன்னர் சிம்மாசனம். காற்று சிம்மாசனம் இது மக்கள் சிம்மாசனம். சிம்மாசனம் அது மன்னர் சிம்மாசனம். காற்று சிம்மாசனம் இது மக்கள் சிம்மாசனம்.